கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் பிறப்பு பற்றிய காரியங்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவபலனாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலே பார்க்கும்போது 2 கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம். ஒருவர் யார் என்று சொன்னால், ஒருவர் ஏரோது மற்றும் அவனோடு கூட இருந்தவர்கள். மற்றொரு கூட்டம் யார் என்று சொன்னால் சாஸ்திரிகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தபோது சாஸ்திரிகள் அதை அறிந்து கொண்டு இயேசுவை பார்க்கும்படி அவங்க வராங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது கிறிஸ்து என்கிற ராஜா, அவர் யூதர்களின் ராஜாவாக இருக்கிறார், ஆகையினால் அவர் அரண்மனையில் தான் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அரண்மனைக்கு அவரை தேடி வராங்க. அப்பொழுது ஏரோது ராஜாவாக இருக்கிறார். ஏரோது இடத்துல வந்து கேட்கிறார்கள், யூதர்களுக்கு ராஜாவாக பிறக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்குறார். உடனே அந்த செய்தி ஏரோதுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணினது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கும்போது, ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை ஏரோதும் அவன் கூட்டத்தாரும் கேட்கும்போது கலங்கினார்களாம், பயந்தார்கள். அவர்களுக்குள்ள இருக்க சந்தோஷம் போய்விட்டது. அவர்கள் கவலை கொள்ளுகிறார்கள். அதே நேரத்தில் சாஸ்திரிகளை குறித்து வேதம் சொல்லும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, மத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனத்தில், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பாருங்க, பிறப்பின் செய்தி ஏரோதுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணினது. அதே பிறப்பின் செய்தி இந்த சாஸ்திரிகளுக்கு மிகுந்த சந்தோஷமான ஒரு செய்தியாக அது மாறினது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பார்த்தீங்களா, அவங்க சந்தோஷம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். பிறப்பின் செய்தி சாஸ்திரிகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. சந்தோஷத்தின் மிகுதினால் அவர்கள் பரிசுகளை அங்கே குழந்தையாக இருக்கிற இயேசுவுக்கு அங்கே படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவரை பணிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது தேவ பலன், அது மகிழ்ச்சியை கொடுக்கிற செய்தி, அது சந்தோஷத்தை கொடுக்கிற செய்தி, அது ஒரு ஆச்சரியமான செய்தி, அது ஒரு அற்புதமான செய்தி. அதே நேரத்தில் விசுவாசியாத ஏரோது போன்ற கூட்டத்தார்களுக்கு அது ஒரு வெறுமையான செய்தி, ஒரு கலக்கத்தின் செய்தி, அது ஒரு வேதனையின் செய்தி. நாம் இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் கொண்டாட்டத்தில் இருக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசுவை பற்றிய விசுவாசத்தை உடையவர்களாக, நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய கிரியையிலே காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை எப்படி நாம் கிரியையிலே காட்டுவது? நாம் மற்றவர்களை மன்னிப்பதின் மூலமாக. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் யாரையாவது நாம் மன்னிக்காமல் இருந்திருப்போம் என்று சொன்னால், இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை நம்முடைய கிரியையில் நாம் காட்ட வேண்டும். நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும். மன்னிப்பதின் மூலமாக நாம் இயேசுவின் மேலே நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் காட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்கள் மேல் இரக்கப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த எல்லா நாளும் அவர் இரக்கமுள்ளவராக இருந்தார். இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் இந்த கொண்டாட்டத்தின் போது நாம் சாப்பிட்டு, நாம் உடைவிடுத்தி, நாம் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்வதல்ல, நாம் இரக்கமுள்ளவர்களாக கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை நம்முடைய கிரியையிலே காண்பிக்கிறவர்களாக, அதுக்கு அடையாளமாக நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களை நேசித்து நாம் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும்.
இப்படி செய்யும்போது பிரியமானவர்களே, அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது. ஆகையினால விசுவாசிக்கிற சாஸ்திரிகளுக்கு அது சந்தோஷத்தின் செய்தி, விசுவாசியாத ஏரோதுவின் கூட்டத்தாருக்கு அது கலக்கத்தின் செய்தி. நாம் விசுவாசிக்கிற கூட்டம், நாம் அவரை விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தை நம்முடைய கிரியையில் நாம் காண்பிப்போம். அந்த பரம சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.